ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அத்திக்காய் வச்சு வடை தான் பண்ண போகிறோம். எப்படி பண்ணலாம் பார்க்கலாம் வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ அத்திக்காயை நம்ம ரெடி பண்ணி வச்சுக்க போகிறோம். அதுக்கு தண்ணியில் கொஞ்சம் கல் உப்பு ஆட் பண்ணிவிட்டு அத்திக்காயை நறுக்கி அந்த கல் உப்பு ஆட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அதில் எடுத்து போட்டு ஒரு அரை மணி நேரம் போல் எடுத்து வச்சுக்கிடலாம். கடலைப்பருப்பு 2 மணி நேரம் ஊற வச்சு நான் எடுத்து வச்சுருக்கேன். அதை அரைச்சி எடுத்துக்கிடலாம். அத்திக்காய் அலசிட்டு மிக்ஸி பவுலில் போட்டு அரைச்சி எடுத்துக்கிடலாம். அது பருப்பில் ஆட் பண்ணிக்கிடலாம். அத்திக்காய் அரைச்சி பருப்பில் உடனே கலந்து விட்டுக்கிடலாம், இல்லைனா கருப்பு நிறமாக மாறிடும். இப்போ பொடி பொடியாக ஆனியன் கட் பண்ணி போட்டுக்கிடலாம். தேவையான அளவுக்கு சோம்பு, ஒரு பச்சை மிளகா, கொஞ்சம் போல் கருவேப்பிலை, கொஞ்சம் போல் கொத்தமல்லி, தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுக்கிடலாம். மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ எண்ணெயும் காஞ்சிடுச்சு. வடையை தட்டி போட்டுக்கிடலாம். அத்திக்காய் வடை செய்கிறது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. வாழைப்பூ நம்ம செய்கிறோம் பார்த்தீங்களா, வாழைப்பூ வச்சு வடை பண்ணுறோம் பார்த்தீங்களா, அதே சேம் ப்ரொசீஜர் தான். இப்போ நம்ம வாழைப்பூவுக்கு பதில் அத்திக்காய் சேர்க்குறோம், அவ்வளோதான் டிஃப்ரென்ஸு. இப்போ ஒரு பக்கம் வெந்துடுச்சு, இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கிடலாம். அது ஒரு 5 நிமிஷம் போல் வேகட்டும். எல்லாமே திருப்பி போட்டாச்சு, 5 நிமிஷம் போல் ஆகிடுச்சு. இப்போ ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிடலாம். அத்திக்காயில் மருத்துவ குணங்கள் நிறைய இருக்குது. அதனால் தாராளமாக இது சமைச்சு சாப்பிடலாம். இன்றைக்கி நான் வடையாக தான் பண்ணியிருக்கேன். இது எப்படி இருக்குன்னு செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். வடை எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.